அந்த சிசிடிவி காட்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை பத்திரமா வைங்க. அந்த குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு அமலாக்கத்துறை எந்த விதமான சர்ச்சுக்கும் போகக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம எதிர்த்தரப்புக்கு 2 வாரம் டைம் கொடுத்து அதுக்குள்ள நீங்க கவுண்டர் அஃபிடவிட் போடணும் அப்படின்னு வெளிப்படையா அறிவிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கிற அளவுக்கு மிக முக்கியமான இந்த வழக்குல நேத்தைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் பிரசாந்த் குமார் மிஸ்ராவும் ஜஸ்டிஸ் விபுல் பஞ்சோலியும் அதிரடியான சில உத்தரவுகளை கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் 3 மாதத்தில் வெஸ்ட் பெங்கால்ல தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் அமலாக்கத்துறை எதற்காக உள்ளே புகுந்து பாஜகவுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய எதிர் திசையில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான அரசியல் ஆவணங்களை எடுக்க முயற்சி செய்தார்கள். இது குறித்து நேற்று உச்சநீதிமன்றத்தில் நடந்த விவாதம் என்ன, அந்த விவாதத்தில் உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதிகள் கொடுத்த உத்தரவு என்ன, சாலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தாவும் அட்டார்னி ஜெனரல் திரு ராஜு அவர்களும் நேரடியாக அப்பியர் ஆகி என்ன சொன்னார்கள், ஏன் இந்த வழக்கு இவ்வளவு பரபரப்பான விஷயமாக மாறி இருக்கிறது, இதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் என்ன. வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். கடந்த ஒரு வாரமாகவே பாத்தீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சம்பவம் எது அப்படின்னா, இன்னும் சில மாதங்கள்ல வெஸ்ட் பெங்கால்ல தேர்தல் வருது பாத்தீங்களா. இந்த தேர்தலை ஒட்டி இந்த மோடி அரசாங்கம் சில வேலைகளை அந்த மாநிலத்துக்குள் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மோடி அரசாங்கத்தினுடைய கைப்பாகையா இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையை பயன்படுத்தி வெஸ்ட் பெங்கால் தேர்தலுக்குள்ள பல குழப்பங்களை கொண்டு வர்றதுக்காக, வெஸ்ட் பெங்கால் தேர்தலில் பாஜகவுக்கு போட்டியாக எதிராக இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை ஒண்ணும் இல்லாம பண்றதுக்காக, அவங்களை களத்துல தோற்கடிக்கிறதுக்காக அமலாக்கத்துறை மூலியமாக பின்வாசல் வழியாக பல வேலைகளை தொடர்ச்சியாக செய்தார்கள். அந்த தொடர்ச்சியாக செய்த வேலையின் உச்சபட்சம் எப்போ அப்படின்னா, கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமலாக்கத்துறை பண்ண ரைடு தான். அந்த ரைடை மையமாக வச்சு நேரடியாக அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் உள்ள போந்து அமலாக்கத்துறை மேல வழக்கு போட்டாங்க இல்லையா. இதை மையமாக வச்சுதான் ஒரு வாரமாகவே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விவாதம் நடந்துட்டு இருக்கு. முதல்ல கல்கத்தா ஹைகோர்ட், அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கே நேற்றுக்கு வந்துருச்சு. உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு டைரக்டா வர்றதுக்கு காரணம் அமலாக்கத்துறை தான். அமலாக்கத்துறை என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எங்க அதிகாரிகள் மேல இவங்க வழக்கு போடுறாங்க, நாங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள சிஎம் வர்றாரு, டிஜிபி வர்றாங்க, எங்களுடைய சர்ச்சையை தடுத்து நிறுத்துறாங்க, சில டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போறாங்க, இது எங்களுக்கு பெரிய சிக்கலா இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்க ஆட்களை கைது பண்றதுக்கான வேலையை அந்த மாநிலத்தினுடைய காவல்துறை முடிவு பண்ணி சில வேலைகள் நகர்த்துறாங்க. அதாவது மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய, மோடி அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரிகளை அந்த மாநிலத்தில் வைத்து எங்க வெஸ்ட் பெங்கால்லேயே வச்சு கைது பண்றதுக்கான எல்லா வேலைகளையும் மம்தா பானர்ஜி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 32 பயன்படுத்தி நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க அமலாக்கத்துறை. ஏன்னா அவங்களுக்கு பயமாயிருச்சு, ஐயோ இனி விட்டோம்னா மொத்தமா நம்மளை கைது பண்ணிடுவாங்க அந்த மாநிலத்தில் வச்சு அப்படின்னு அவங்க ஆர்டிகல் 32 பயன்படுத்துறாங்க. ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. allowing the citizens to directly approach the Supreme Court for enforcement of their fundamental rights. அதாவது ஒரு குடிமகனுடைய அடிப்படை உரிமை இருக்கு பாத்தீங்களா, அதை பாதுகாக்கிறதுக்காக, அதை நடைமுறைப்படுத்துவதற்காக நேரடியாக ஒரு குடிமகன் உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம். ஸோ அப்போ சிட்டிசனே போகலாம் அப்படிங்கும்போது அரசாங்கத்தினுடைய ஒரு விங்கா இருக்கக்கூடிய, ஏஜென்சியா இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை நாங்கள் போகலாம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதில் எங்களை போன்ற குடிமகள் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றம் நேற்றுக்கு இந்த வழக்கை விசாரிச்சாங்க. நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் பிரசாந்த் குமார் மிஸ்ரா, ஜஸ்டிஸ் விபுல் பஞ்சோலி இவங்க தலைமையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா விசாரணை நடந்துச்சு. ஒரு டீட்டெயிலான விசாரணை நேற்றுக்கு. ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஜனவரி 9ஆம் தேதி இதே வழக்கு எங்க நடந்துச்சு, கல்கத்தா ஹைகோர்ட்டில் நடந்தப்ப திரிணாமுல் காங்கிரஸ் சார்ந்த ஆதரவாளர்கள், குறிப்பாக லாயர்கள் உள்ள பூந்து அங்க இந்த வழக்கை விசாரிக்க விடல. அந்த ஒரு பெரிய கிரௌடு உள்ள பூந்துக்கிட்டு இந்த வழக்குக்கு சம்பந்தமே இல்லாத ஆட்கள்லாம் ஜட்ஜு தீர்ப்பு கொடுக்க முடியல, விசாரணை பண்ண முடியல, அப்புறம் ஜட்ஜே பாதியில் இருந்துச்சு போற அளவுக்கான ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரொம்ப பெரிய இஷ்யூ அப்படின்னு சொல்லி நேற்று கோர்ட்டில் துஷார் மேத்தாலாம் பேசுறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடி வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இந்த வழக்கினுடைய அடிப்படை தன்மை என்னன்னா, கடந்த ஜனவரி 8ஆம் தேதி வெஸ்ட் பெங்கால் மாநிலம் இருக்கு இல்லையா, அந்த மாநிலத்தில் ஐபேக் நிறுவனம் இருக்காங்க. ஐபேக் நிறுவனம் அப்படின்னா என்னன்னா, தேர்தல் வியூக வகுப்பாளர்கள். இந்த பிரசாந்த் கிஷோர் இருக்காரு பாத்தீங்களா, தமிழ்நாட்டில் கூட சில கட்சிகளுக்கு வேலை பார்த்து கொடுத்தாரு, எல்லா மாநிலத்திலையும் நிறைய கட்சிகளுக்கு ஒரு வேலை பார்த்து கொடுத்துருக்காரு. குறிப்பாக 2014 தேர்தலில் பாஜகவுக்கு, மோடிக்கு தனிப்பட்ட முறையில் இந்த ஐபேக் நிறுவனம் தான் தேர்தல் வேலைகளை செய்தாங்க, ஸ்ட்ராட்டஜியை ஃப்ரேம் பண்றது. அந்த ஐபேக் நிறுவனத்தினுடைய தலைவர் யாரு அப்படின்னா பிரசாந்த் கிஷோர், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் பீகார்ல தனி கட்சி ஆரம்பிச்சு மிக மோசமா தோல்வி அடைஞ்சிட்டாரு. அவர் இன்னைக்கு பீகார்ல ஒரு கட்சி தலைவராக உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த நிறுவனத்தினுடைய தலைவராக இப்ப யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிரித்திக் ஜெயின். இந்த பிரித்திக் ஜெயினுடைய வீடு, அலுவலகம் எல்லா இடத்துலையும் ரைடு பண்றாங்க. இப்படி ரைடு பண்றதுக்கும் மம்தா பானர்ஜி நேரடியாக போய் உள்ள பஞ்சாயத்து பண்றதுக்கும் என்ன தொடர்புன்னு நீங்க கேட்கலாம். 2026 தேர்தல் வருது பாத்தீங்களா, இந்த தேர்தலில் மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் வியூக வகுப்பு, தேர்தல் பிரச்சாரங்கள், தேர்தல் ஸ்ட்ராட்டஜிகள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறது அவங்க தான்.
அது ஒரு ப்ராப்பராக MOU மூலியமாக கையெழுத்து ஆயிருக்கு. இது ஏதோ இல்லீகலாக நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இப்போ நான் ஒரு தேர்தல் கட்சி வச்சிருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஒரு நிறுவனம் வந்து அட்வர்டைசிங் பண்ணி தர்றாங்க அப்படின்னா, இல்லை தேர்தல் யுக்திகளை வகுத்து தர்றாங்க அப்படின்னா, அவங்களோட நான் ஒரு ஒப்பந்தங்கள் போட்டு அவங்களுக்கு ஒரு பணத்தை கொடுத்து அவங்களுக்கு எனக்கு ஒர்க் பண்ண வைக்கலாம். இது வந்து எல்லா கட்சியும் செய்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஐபேக்கும் மம்தா பானர்ஜியும் கையெழுத்து போட்டிருக்காங்க. வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி கையெழுத்து போட்டதுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் வேலைகளை எல்லாமே அந்த நிறுவனம் தான் செய்யும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய எல்லா MLA தொகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொகுதிகளில் யார் யார் நல்ல செல்வாக்காக இருக்கிறாங்க, எந்தெந்த கேண்டிடேட்டை நிற்க வச்சா ஜெயிக்க முடியும், எந்தெந்த கம்யூனிட்டியை பயன்படுத்தணும், இப்படி எல்லாத்தையும் அசஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி கடந்த ஒரு ஆண்டுகளாக அவங்க பல ஆவணங்களை வந்து தயாரித்து வச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் கேண்டிடேட்ஸ் நிற்க வைப்பாங்க. ஸோ இந்த ஆவணங்களை யார் வச்சிருக்கிறாங்க? இந்த ஐபேக் நிறுவனம் வச்சிருக்கு. திடீர்னு இந்த ஐபேக் நிறுவனத்தினுடைய தலைவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பல இடத்துல ரைடு பண்ணுறாங்க. அப்படி ரைடு பண்ணும்போது இந்த கட்சி சார்பான விஷயங்கள், அதாவது திராமுக கட்சி சார்பான இந்த MLA கேண்டிடேட் யார் யாரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க, என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்தான தகவல்களை எடுக்கிறதுக்காக தான் அமலாக்கத்துறை இந்த ரைடே பண்ணுது அப்படின்னு சொல்லி திடீர்னு அந்த ரைடு நடந்துட்டு இருக்க இடத்துல வந்து யார் வர்றாங்க அப்படின்னா, மம்தா பானர்ஜி வந்து உள்ள இருக்கக்கூடிய ஒரு கிரீன் ஃபைலை எடுத்துட்டு சில எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸை மட்டும் எடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் மீட்டில் வெளிப்படையாகவே சொன்னாங்க, தேர்தல் 4 மாதம் வரப்போகுது, எங்களுக்கு தேர்தல் வியூகம் வகுத்துக்கிட்டு இருக்கிற இந்த நிறுவனம், இந்த நிறுவனத்தின் மேலே இப்போ ஏன் ரைடு பண்ண வேண்டிய தேவை வருது? எந்த வழக்கின் அடிப்படையில் இவங்க பண்ணுறாங்க? 2020 இருக்கக்கூடிய வழக்கு, அதை பேஸ் பண்ணி இப்போ வந்து எங்களுக்கு வியூகம் வகுக்கும் போது உள்ள வந்து இந்த வேலை செய்யறதுக்கான காரணம் என்னன்னா, எங்களுடைய MLA கேண்டிடேட் லிஸ்டா இருக்கட்டும், இல்லை எங்களுடைய தேர்தல் ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கு, இது எல்லாத்தையும் திருடுறதுக்காக தான் அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு வெளிப்படையாகவே வந்து பிரஸ் மீட்ல சொன்னாங்க. ஆனால் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நாங்கள் பழைய வழக்கை இப்போ சில எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, அதன் அடிப்படையில் நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இவங்க உள்ள வந்து சில ஆவணங்களை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அமலாக்கத்துறை ஒரு குற்றச்சாட்டை வைக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, மம்தா பானர்ஜி வரும்போது அந்த மாநிலத்தினுடைய DGP வர்றாங்க, டெப்டி கமிஷனர் வராரு, கமிஷனர் வராரு, கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க ஒரு முதலமைச்சர், Z+ பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால கூட அவங்க எல்லாருமே வருவாங்க. ஸோ அப்படி எல்லாரும் சேர்ந்து வர்றாங்க. இது வந்து போலீஸ் காவல்துறை எல்லாம் வச்சு எங்களை மிரட்டி எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆவணத்தை பிடிக்கிட்டு போயிட்டாங்க, எங்களை வந்து ரைடு பண்ண விடலை அப்படின்னு அமலாக்கத்துறை ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, மம்தா பானர்ஜியினுடைய அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, இவங்க அடாவடியாக அரசியல் ரீதியாக உள்ள பூந்து ஆவணங்களை திருட முயற்சி பண்ணுறாங்கன்னு அவங்க 2 வழக்கு போடுறாங்க. இன்னும் ஒருபடி முன்னாடி போய் ED அதிகாரிகளை கைது பண்ணுற இடத்துக்கு கூட அவங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த விஷயம் எங்கே வருது அப்படின்னா, கல்கத்தா ஹைகோர்ட்டுக்கு வருது. கல்கத்தா ஹைகோர்ட்டில் ஜனவரி 9ஆம் தேதி வரும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா, திராமுக காங்கிரஸினுடைய ஆதரவாளர்கள், அட்வொகேட்டாக இருக்கிறவங்க அந்த கோர்ட் ரூமுக்குள்ள வந்து பூந்துக்கிட்டு ரகலை பண்ணாங்க. அதனால் அந்த வழக்கை தள்ளி வச்சுட்டு ஜட்ஜி எந்திரிச்சு வெளியே போயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதில் சரி, இந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அமலாக்கத்துறை நேரடியாக ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தாமதம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை கைது பண்ணிடுவாங்க, நம்ம அதிகாரிகள் வந்து மாட்டிக்குவாங்க, கைது பண்ணி உள்ளே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஆர்டிகல் 32 பயன்படுத்தி அவங்க வழக்கு நேற்று போட்டு விசாரிக்கிறாங்க. இந்த வழக்கு விசாரணை நேற்று நடக்கும்போது பல முக்கியமான தகவல்கள் வந்து வெளியேறுச்சு. அதில் என்ன அப்படின்னா, அடிப்படையில் இந்த ரைடு ஏன் நடத்தப்பட்டுச்சு? ஜனவரி 8ஆம் தேதி ஐபேக் நிறுவனத்துக்குள்ளே நடந்த ரைடுக்கும் மம்தா பானர்ஜிக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த ரைடு எதுக்காக நடக்கப்பட்டுச்சு அப்படின்னா, 2020 CBI ஒரு வழக்கை பதிவு பண்ணுறாங்க. அது என்ன வழக்கு அப்படின்னா, நிலக்கரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலக்கரியை வெட்டி எடுத்து, அதாவது இல்லீகலாக மைனிங் பண்ணுறது, இல்லீகலாக ஸ்மக்லிங் பண்ணக்கூடிய வேலையை ஒரு நிறுவனம் செய்து, அந்த நிறுவனத்துடைய பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்டு லிமிடெட். ஸோ இந்த நிறுவனத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய பல வெட்டி எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து இதை வந்து திருடி இல்லீகலாக ஸ்மகிள் பண்ணி ஒரு பெரிய நிறுவனத்துக்கு விற்கிறாங்க. அந்த நிறுவனத்துடைய பேர் என்ன அப்படின்னா ஷா கம்பாரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இது ஒரு பெரிய கம்பெனி, ஒரு ஆண்டுக்கு 5000 கோடி 6000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி. இந்த நிறுவனத்திற்கு மைனிங், அதாவது நிலக்கரி சுரங்கங்கள்லேருந்து நிலக்கரிகள் திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க, ஸ்மகிள் பண்ணப்பட்டிருக்கு, கடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இதுதான் வழக்கு. இந்த வழக்கு 2020 CBI ஃபைல் பண்ணக்கூடிய வழக்கு. இந்த வழக்கை எடுத்து புது கேஸாக PMLA-வை மாற்றுறாங்க. PMLA-னா என்ன உங்களுக்கு தெரியும், ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கீழே இந்த ED வழக்கு பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா அமலாக்கத்துறை பதிவு பண்ணக்கூடிய முக்காவாசி வழக்கு இந்த PMLA கீழே தான் வரும். அவங்க எந்த வழக்கை பதிவு பண்ணாலும், அந்த வழக்கு பதிவு பண்ணி யாரை கைது பண்ணாலும் பெரும்பாலும் அந்த வழக்கு நிரூபிக்கப்படாமல் கன்விக்ட் ஆகாமல் தான் இருப்பாங்க. கன்விக்ஷன் ரேட்டே பார்த்தீங்க அப்படின்னா பிலோ 90% தான். 100 வழக்கு அவங்க ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா 90 வழக்கு பார்த்தீங்கன்னா கன்விக்ஷனே நடக்காது. குற்றம் நிரூபிக்கப்படாமல் அவர்கள் விடுதலையும் ஆக மாட்டாங்க, வழக்கிலிருந்து குற்றமும் நிரூபிக்கப்படாது, கைது பண்ணியும் உள்ளே போட மாட்டாங்க. இது ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ரீசனுக்காகவே வந்து இந்த PMLA சட்டம் வந்து கடந்த காலங்களில் பயன்படுத்துறதாக எல்லாருமே சொல்கிறாங்க. நாமளே பல வழக்குகளில் பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த வழக்கையும்
யார் பிஎம்எல்ஏவை மாத்துறாங்க? இடி மாத்துது. இடி மாத்தின உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த நிலக்கரி சுரங்க கடத்தல் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு தலைமையாக செயல்பட்ட அனூப் மஜித், இந்த அனூப் மஜித் இந்த அனூப் மஜித்தோடு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு முக்கியமான நபர், அவர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா விகாஸ், அது இல்லாமல் வினய். இந்த விகாஸும் வினயும் அந்த கட்சியினுடைய இளைஞரணி பொறுப்பில் இருந்தவங்க, இவங்களோடு தொடர்புடையவங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்கள், எல்டிபி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த நிறுவனத்தின் மூலியமாக தான் பணம், அதாவது கருப்பு பணம் வெள்ளை பணமாக லாண்ட்ரி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது குறித்து ஏற்கனவே இடியும் சிபிஐயும் யாரை விசாரிச்சிருக்காங்க அப்படின்னா, ருஜிரா பானர்ஜி அப்படிங்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸினுடைய பொதுச் செயலாளருடைய மனைவியை வந்து விசாரிச்சாங்க. ஸோ அப்போ இதுல இருந்து ஒட்டுமொத்தமாக என்ன தெரிய வருது அப்படின்னா, நிலக்கரி ஊழல் வழக்கு, நிலக்கரி கடத்தப்பட்ட வழக்கு, இதுல திரிணாமுல் கட்சியை சார்ந்த அந்த இளைஞரணி சார்ந்த ஆட்களுக்கு தொடர்பு இருப்பதாக, அவர்களுடைய நிறுவனத்தின் மூலியமாக பணம் கைமாற்றப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வருது. அந்த பணம் கைமாற்றப்பட்டதில் ஐபேக் நிறுவனத்துக்கு பணம் போயிருக்குதா, அது குறித்து ஏதாவது ஆதாரம் இதுவரைக்கும் வெளிவந்திருக்குதா அப்படின்னா, இதுவரைக்கும் எதுவும் வெளியே வரல. நம்ம கண்ணுக்கு வரல, மேபி சில நம்ம கண்ணுக்கு இது வரைக்கும் வரல. ஸோ இந்த வழக்கை எப்படி இவங்க ஐபேக்கோடு கனெக்ட் பண்ணி ஐபேக் சார்ந்த ஆட்களை ரைடு பண்ணி ஐபேக் சார்ந்த ஆட்களை வந்து கைது பண்றதுக்கான வேலையை ஏன் இந்த இடி செஞ்சாங்க அப்படிங்கிறதான் ஒரு பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசியாக மம்தா பானர்ஜி முன்வைக்கிறாங்க. இது 2020 வழக்கு. பிற்பாடு 2024 ஸ்டார்டிங்கில் கூட நீங்கள் விசாரிச்சிங்க, அப்போல்லாம் விட்டுட்டீங்க. கரெக்டாக 3 மாதம் இருக்குன்னு தேர்தல் வர்றதுக்கு. தேர்தல் வியூக வகுப்பில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னா எதுக்காக டார்கெட் பண்ணுறீங்க? இந்த நேரத்தில் நீங்கள் ஏன் வர்றீங்க? குறிப்பாக எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இது மாதிரியான அமலாக்கத்துறை ரைடு அப்படிங்கிறது ஒரு பேட்டர்னாக தான் நடக்கணும், இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு இந்த திரிணாமுல் காங்கிரஸ் சார்பாக கோர்ட்டில் வாதாடின மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபலா இருக்கட்டும், இல்லை சங்கீவியா இருக்கட்டும், வெளிப்படையாக வந்து ஆர்குமெண்ட் பண்ணாங்க. ஆனால் அரசாங்கம் சார்பாக நேற்று உச்சநீதிமன்றத்தை வந்து நேரடியாக வந்து விவாதித்த திரு அட்டார்னி ஜெனரல் ராஜுவா இருக்கட்டும், இல்லை சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவா இருக்கட்டும், வெளிப்படையாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. உள்ள வந்து மம்தா பானர்ஜி அந்த பச்சை கலர் ஃபைலை தூக்கிட்டு போனாங்க, இது திருடிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை அதிகாரிகளை பயன்படுத்தி எங்களை, அதாவது அமலாக்கத்துறையை மிரட்டியிருக்காங்க. ஸோ சிபிஐ ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். எதுக்காக மம்தா பானர்ஜி இங்கே வந்தாங்க, எதுக்காக அந்த ஃபைலை தூக்கிட்டு போனாங்க, அது மட்டும் இல்லாமல் இதற்கு எப்படி காவல்துறை அதிகாரிகள் துணையாக இருந்தாங்க, காவல்துறைக்கு இதில் ஏதாவது தொடர்பு இருக்கா, டிஜிபிக்கு டெப்டி கமிஷனருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா, குறிப்பாக சிபிஐ அதிகாரிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும். டிஜிபி ராஜீவ்குமார், அது மட்டும் இல்லாமல் கொல்கத்தா கமிஷனர் திரு மனோஜ்குமார் வர்மா, டெப்டி கமிஷனர் பிரியாபர்தன் ராய், இவங்க எல்லாத்தையும் வந்து நேரடியாக தனித்தனியாக விசாரணைக்கணும் அப்படின்னு சொல்லி சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்காக வழக்கு இவங்களும் போடுறாங்க. யாரு? இடியும் வந்து உச்சநீதிமன்றத்தில் கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமான, மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சண்டை. இது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் வார். ஒரு மத்திய அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமலாக்கத்துறையை வச்சுக்கிட்டு மாநிலத்துக்குள்ள பூந்து இந்த மாநிலத்தினுடைய ஒரு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு தேர்தல் வேலை பார்க்கக்கூடிய நிறுவனங்களை டார்கெட் பண்ணி தூக்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 ஆபத்தான ஒரு சூழல். இது வந்து இந்திய ஜனநாயகத்துக்கே ஆபத்தானது. எங்களுடைய தேர்தல் தரவுகளை திருடுவதற்காக அமலாக்கத்துறை அவர்களுடைய நிறுவனத்தை அடியாளாக பயன்படுத்துகிறதா அப்படின்னு மம்தா பானர்ஜி வெளிப்படையாக கேட்குறாங்க. இதில் அரசாங்க தரப்பு, அதாவது மோடி அரசாங்கத்தின் தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு 3 விஷயத்தை தான் அவங்க பிரேவா வைக்கிறாங்க. யாரோ துஷார் மேத்தா வெளிப்படையாக சொல்றாரு, எங்க மேல எஃப்ஐஆர் போடுறாங்க, இந்த எஃப்ஐஆர் எல்லாம் ஸ்டே பண்ணுங்க. 2வது முக்கியமான விஷயம், போலீஸ் ஃபர்தரா எந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த காவல்துறை எங்க அதிகாரிகளை அரெஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த 3 பிரேவை தான் கோர்ட்லேயே வந்து துஷார் மேத்தா வைக்கிறாரு. ஆனால் கபில் சிபல் வெளிப்படையாக என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லை இது முழுக்க முழுக்க ரைடு வந்து பாலிடிக்ஸ் ஆனது. 2வது, இதுவரைக்கும் அமலாக்கத்துறை உள்ள வந்து இந்த ஊழல் சம்பந்தமாக ஒரு ஆவணங்களோட கைப்பற்றலை. நீங்க சொன்னீங்கல்ல, மிகப்பெரிய பணம் வந்து கருப்பு பணம் வெள்ளை பணமாக மாற்றப்பட்டிருக்கு, மணி லாண்டரிங் நடந்திருக்கு, ஒரு ஊழல் நடந்திருக்கு, கைமாற்று நடந்திருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஒரு ஆவணம் இது வரைக்கும் ஏதாவது கிடைச்சிருக்கா கொடுங்கன்னு கேட்குறாரு கபில் சிபல். எந்த ஆவணம் இல்லை. 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து வெஸ்ட் பெங்காலுக்குள்ள இடி வந்து ஒரு ரைடு பண்ணுது அப்படின்னா லோக்கல் போலீஸுக்கு நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும். நீங்கள் லோக்கல் போலீஸுக்கு ஏன் இன்ஃபர்மேஷன் தரல? மாநில அரசாங்கத்துக்கு நீங்கள் இன்ஃபர்மேஷன் எப்போ கொடுக்குறீங்க? நீங்கள் காலையில் 6:30 மணிக்கு வந்து 6:45 உங்களுடைய ரைடு ஆரம்பித்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் மத்தியானம் 11:30 மணிக்கு எந்த விதமான எச்சரிக்கை உணர்வோடுமே இல்லாமல் ஃப்ளாட்டாக ஒரு மெயிலில் நீங்கள் அனுப்புறீங்க. ஸோ அப்போ எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது, மாநில காவல்துறைக்கு என்ன மரியாதை இருக்குது, மாநில அரசுக்கு என்ன மரியாதை இருக்குது, மாநிலத்தில் இருக்கக்கூடிய டிஜிபிக்கு என்ன மரியாதை இருக்குது, லோக்கல் போலீஸ்க்கு என்ன மரியாதை இருக்குது, நீங்கள் பாட்டுக்கு திடீர்னு வந்து உள்ள இப்படி ரைடு பண்ணுறீங்களே, எங்களுக்கு ஏன் இன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற கேள்வியை கபில் சிபல் கோர்ட்லேயே வெளிப்படையாக இடி அதிகாரிகளை பார்த்து
மோடி அரசாங்கத்தினுடைய அரசு வழக்கறிஞர் வந்த துஷார் மேத்தாவையும் ராஜுவையும் பார்த்து வெளிப்படையாக கேட்டாங்க. ஆனால் அவங்க எந்த பதிலும் சொல்லவில்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படையாக கபில் சிபல் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. தேர்தல் நேரத்திற்கு முன்னாடி இது மாதிரியான ரைடு பண்றதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. there is a pattern of investigation at the time of election அப்படின்னு வெளிப்படையாக சொல்றாரு. அது மட்டும் இல்லாம டைரக்டா உச்சநீதிமன்ற நீதிபதிகள்ட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, டைரக்ட் அப்ரோச் டு சுப்ரீம் கோர்ட் பை தி இடி வாஸ் பெர்மிசபிள் ஒன்லி இன் எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன்ஸ் வேர் நோ எஃபெக்டிவ் ரெமடிஸ் வாஸ் அவைலபிள். எந்த விதமான எஃபெக்டிவ் ரெமடியும் இல்லாத பட்சத்தில் தான் அமலாக்கத்துறை இது போன்று ஆர்டிகல் 32 பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்திற்கு வர முடியும். நீங்க நினைச்ச நேரம்லாம் வராதீங்க. ஸோ இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு வந்ததே தப்பு அப்படிங்கிற மாதிரி கபில் சிபல் வந்து ஒரு முக்கியமான வாதத்தை வச்சிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் காவல்துறையும் சேர்ந்து வந்துச்சு, டிஜிபி வந்தார், கமிஷனர் வந்தாருன்னு சொல்கிறீங்க. மம்தா பானர்ஜிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜெட் பிளஸ் பாதுகாப்பு. ஜெட் பிளஸ் பாதுகாப்பு அப்படிங்கும்போது இந்த அதிகாரிகள்லாம் வர்றதுக்கு ஒன்றும் தடைகள்லாம் கிடையாது. போர்ட்ஃபோலியோ படி அவங்க வரலாம். நீங்கள் என்ன புது கதை விடுறீங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக கோர்ட்லேயே கேட்டிருக்கிறார். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது இன்னும் 3 மாசத்துல வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலை மையமாக வச்சு அங்கே ஒரு கேமை பிளே பண்ணுறதுக்காக அமலாக்கத்துறையை மத்திய அரசாங்கம் பயன்படுத்துதா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த விஷயத்தில் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஃபர்தராக எந்த ரைடும் பண்ணாதீங்க. அதே சமயத்தில் மம்தா பானர்ஜி தரப்புக்கு, அதாவது வெஸ்ட் பெங்கால் அரசு காவல்துறை தரப்புக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 வாரம் டைம் கொடுக்குறோம், அதுக்குள்ளே நீங்கள் கவுண்டர் அஃபிடேவிட் பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நீதிபதியும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது மாதிரியான ரைடு நடக்கும்போது ஒரு மாநில முதலமைச்சர் உள்ள வந்து அதை தடுக்கக்கூடாது, அதுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது, அது ஒரு சீரியஸான இஷ்யூ அப்படிங்கிறதையும் நேற்றைக்கு கோர்ட்டில் வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க. ஸோ ஒரு இடி அமலாக்கத்துறை ஒரு மாநிலத்துக்குள்ளே வந்து ரைடு பண்ணும்போது அதை தடுக்கிறது எவ்வளவு தவறு அப்படின்னு கோர்ட்டு சொல்லுதோ அதே அளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இது மாதிரியான ரைடு தேர்தல் நேரத்தில் ஏன் நடக்கப்படுது, அதுவும் ஒரு கட்சிக்கு சார்பாக தேர்தல் வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய குறிப்பிட்ட நிறுவனத்தின் மேல் ஏன் நடக்கப்படுது, அதில் எந்த அரசியல் உள்நோக்கம் கிடையாதா அப்படிங்கிற கேள்வியும் நம் முன்னாடி இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு விடை கிடைக்குதா என்று.